ஹாய் கைஸ். நிறைய பேர் நம்மக்கிட்ட ரெகுலராக கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ ஐஃபோன் ப்ரீ ஓன்டு அண்ட் டெமோ ஃபோனை ப்ராப்பராக செக் பண்ணி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோனு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ரீஃபர்பிஷ்டான்னு கண்டுபிடிக்கிறது சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரிஜினல் டெமோ யூனிட் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஸ்டோருக்கு வந்திருக்கு. அதனால நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெமோ யூனிட் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ டெமோ யூனிட் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தருவாங்கன்னு கேட்டுவோங்க. பெரிய பெரிய ஸ்டோர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பூர்விகா, குரோமா, அப்புறம் சங்கீதா, அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15 பிரான்ச்சஸ் மேலே இருக்கும். அவங்களுக்குலாம் மட்டும்தான் வந்து டெமோ யூனிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு கடையை பொறுத்து இப்போ பூர்வீகெல்லாம் எடுத்திங்கன்னா மொத்தத்துக்கு 5 யூனிட் தான் அவங்களுக்கு டெமோ தருவாங்க. அந்த 5 யூனிட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 யூனிட் ஷோரூமை பொறுத்து, பெரிய ஷோரூமாக இருந்தால் 4 யூனிட் கூட வைப்பாங்க. சின்ன ஷோரூமாக இருந்தால் 2 யூனிட் வந்து டெமோவில் வச்சுட்டு மிச்சம் 2த்தையும் உள்ளே வைப்பாங்க. ஓகேங்களா? உள்ளே மீன்ஸ் அவங்களோட கபோர்டில் வச்சுருவாங்க. 2 யூனிட் வந்து வெளியில் வந்து டிஸ்பிளேல வச்சுட்டு 3 யூனிட் வந்து உள்ளே வச்சுருவாங்க. அந்த யூனிட் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலுக்கு வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டு மொத்தத்துக்கே வந்து ஒரு ஷோரூமுக்கு 5 தான் அலர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 1000+ ஸ்டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாகவே வந்து ஒரு 1000 டிவைஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆப்பிளோட ஆத்தரைஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ் டீலர் இருக்காங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆப்பிளுக்கே திருப்பி அவங்க சென்ட் பண்ணணும். அதாவது ஆப்பிளுக்கே திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி பூர்விகா, சங்கீதா, ஆப்பிளோட ஆத்தரைஸ் இல்லாதவங்க இருக்காங்களே, அந்த நான் பிராண்டட், அதாவது பூர்விகா, சங்கீதா, குரோமா, பிரியதர்ஷினிஸ், அது மாதிரி எக்ஸட்ரா, சத்யா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்களே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிவைஸ் தான் நம்மக்கிட்ட சேலுக்கு வரும். நம்மக்கிட்ட மீன்ஸ் இங்கே இருக்க டெமோ மேக்ஸிமம் ஒரு மொத்தமாக பல்க் பர்ச்சேஸ் இருப்பாங்க. இப்போ பூர்வீகானா ஒரு பூர்வீகாலும் தர மாட்டாங்க. மொத்த பூர்வீகாவோட சேர்ந்து ஒருத்தருக்கு ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒருத்தர் எடுக்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். தவிர இதில் வந்து ஆப்பிள்லேருந்து மேக்ஸிமம் 100% வராது. ஏதாச்சும் ஒரு ரேர் கேஸில் சேல் பண்ணுவாங்க. தவிர மிச்சம் எல்லாருமே வந்து அன்ஆத்தரைஸ் டீலர் தான் இந்த மாதிரி டெமோ யூனிட்டை வெளியே சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் டெமோ யூனிட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் ஃபோன் வந்து ஆன்லேயே ரன்னிங்கில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் ப்ளேஸாக சார்ஜர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து உண்மையான டெமோ யூனிட். ஓகேங்களா? இப்போ டெமோ யூனிட்ன்றது எப்படி பார்க்குறதுனா, இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ டெமோ யூனிட்ன்றது ஒரு நிமிஷம். இப்போ நம்மளோட ஃபோன், நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, நார்மல் ஃபோனு. இப்போ என்கிட்ட வந்து 14 Pro இருக்குது. இது டெமோ கிடையாது. இது வந்து நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபோன் இது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாடல் நம்பர் கிட்ட பார்த்துக்கோங்க. மாடல் நம்பர்னு ஒன்று இருக்கா, ஸ்டார்டிங் வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து யூசர், அதாவது மேனுஃபேக்சர்ட் யூனிட். ஓகேங்களா? இதில் வந்து எம்முன்னு ஸ்டார்ட் ஆனாலே மேனுஃபேக்சர்ட் யூனிட்டு. இப்போ டெமோ யூனிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துக்கோங்க. மாடல் நம்பரில் என்ன இருக்குது, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு டிஜிட்டல், அதாவது டிஜிட்ஸில் இருக்கும், நியூமரிக்கலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நியூமரிக்கலில் 35441HNA. ஆக்சுவலி இது இந்தியன் டெமோ ஃபோனு. ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து N/Aன்னு வந்தால் இந்தியன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டெமோனா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நியூமரிக்கலில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தென் வந்து லைவ் டெமோவில் இருந்துச்சுன்னா, அதாவது லைவ் டெமோ மீன்ஸ் அந்த கவுண்டரில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சைக்கிள் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800க்கு மேலே இருக்கும். 800 இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து டெமோவில் வந்து 2023 வச்சுருக்காங்க 15 Pro. ஓகேங்களா? அதனால் இது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 800 இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்து இதில் வைக்கலை, டெமோவில் வைக்கலை அப்படின்னா மட்டும்தான் இதில் 0 இருக்கும். ஆனால் அதில் ரேர் கேஸு, அதாவது ஒரு ஃபோன் 10 ஃபோனில் ஒரு 2 ஃபோன் தான் அப்படி வரும். மிச்சம் எல்லாமே இந்த மாதிரி டெமோவில் வச்சது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போ இங்கெல்லாம் விற்கிறாங்களா உங்களுக்கு, அதாவது பஜார்லலாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெமோன்னு சொல்லி, அது எதுவுமே 99% டெமோ கிடையாது. ஓகேங்களா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 12 இருக்குது. இந்த 12 ஹவுசிங் ஓகே. இப்போ 12 நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து 12 நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இப்போ இது ஆக்சுவலி வந்து மாற்ற தான் வந்திருக்கு. இது மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கு. இந்த 12 வந்து இப்படி இருக்க 12 ஓகேங்களா இப்படி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது தனியாக விற்கும். ஓகேங்களா? இது வந்து ரீஃபர்பிஷ் பண்ணுறது, அதாவது பழைய ஃபோன் இந்த போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணி புது ஃபோனில் வச்சிங்கன்னா இதை வந்து எல்லாமே பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு இப்போ வந்து பேட்ரி கூட இருக்குது. பேட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த பேட்டரியில் உள்ள பழைய சிப்பு, இந்த ஃபோனுக்கு ஒரு பேட்டரி வந்திருக்கும்ல, இந்த ஃபோனுடைய பழைய சிப்பை எடுத்து இந்த மாதிரி புது பேட்டரி வாங்கி உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. இதை எடுத்து அதில் வச்சுருவாங்க. பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பிஎம்எஸ்னால் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து உங்களுக்கு அந்த டேட்டாஸை காப்பி பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 13 மினியோட பேட்டரி இது. இந்த பேட்டரி, இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாருங்களேன், இதை கட் பண்ணி புது பேட்டரி, இந்த புது பேட்டரியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் புது பேட்டரின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள். இது வந்து புது பேட்டரி. ஓகேங்களா, இதில் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேட்டரி இதில் வச்சு உங்களுக்கு பேட்டரி ப்ரோக்ராமர் என்கிட்ட இருக்கு பாருங்க, இதுதான் பேட்டரி ப்ரோக்ராமர். ஓகேங்களா, இந்த பேட்டரி ப்ரோக்ராமரை வச்சு இதையும் காட்டுறேன் நான் வந்து. இது வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து பேட்டரி ப்ரோக்ராமர், இது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, பேட்டரி ப்ரோக்ராமர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு மாடலாக இருக்கும். ஐஃபோன் 5C, 5S, XS, XS Max, 11, 11 Pro. அதுக்கு வந்து ஒரு டேக் மாதிரி இருக்கும். அந்த டேக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டேகை வந்து இது வந்து கிராக் பண்ணுறது சொல்லுவாங்க. இந்த டேக் வந்து கிராக்கிங் டேக். ஓகேங்களா, கிராக்கிங் மீன்ஸ் அந்த இப்போ இதில் இருக்க வந்து பேட்டரி ஹெல்த்தை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் தான் வந்து ஜேசிஐடி டேக். இது வந்து நம்ம என்ன மாடலோ அதில் மாட்டிட்டு இந்த டேக்கில் வந்து இந்த பேட்டரியை மாட்டிட்டு உங்களுக்கு அதில் இருக்க சைக்கிள் கவுண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து 100 ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா, 100 ஆக்கிட்டு உங்களுக்கு இந்த டேகோடய உள்ளே போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் மெசேஜும் காட்டாது. ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு. செகண்டு, உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி காட்டிடுறேன். மேக்ஸிமம் டிஸ்பிளே வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். இப்போ டிஸ்பிளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஸ்பிளேல இதுதான் உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளேவோட ஐசி. இதில் தான் வந்து உங்கள் டிஸ்பிளேவோட நம்பர் இருக்கும், கோடிங். அது என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துட்டு புது டிஸ்பிளேல உங்களுக்கு இதை வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த எரர் மெசேஜும் காட்டாது. இப்போ இதுதான் வந்து ஒரு ரீஃபர்பிஷ்டு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா பார்ட்ஸையும் இதில் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டு இது டெமோ ஃபோனுன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதுதான் நடக்குது. இதுதான் ஆக்சுவலி வந்து இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஏ கிரேட் போர்டு, பி கிரேட் போர்டு, சி கிரேட் போர்டுன்னு அவைலபிளாக இருக்கும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1500 2000 ஒரு மாடலோட ஸ்டோரேஜை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும், கிரேடை பொறுத்து மாறும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் வந்து அசம்பிளிங் போட்டிருப்பாங்க பாருங்க. யாரும் நம்ம A2D பாருங்க. A2D வந்து ஒரு ஃபோன் வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாரு. தென் வந்து ஐடெக் யூடியூப் சேனல்லாம் பண்ணியிருப்பாங்க. 2-3 சேனலில் வந்து டெக் சூப்பர் ஸ்டாரா இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பேருனா அவரு கூட வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருப்பாரு பாருங்க. 8+ன்னு நினைக்கிறேன். இதுதான் ஓப்பனாக நடக்கிற விஷயம். ஓகேங்களா, உங்களுக்கு டெமோ ஃபோன்னா இந்த மாதிரி சீரியல் நம்பர் ஸ்டார்ட் ஆனால் தான் அது டெமோ. ஃபஸ்ட்டு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தென் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்டு ஃபோனாக அதில் வந்து எதாவது ஸ்பேர் மாற்றிருக்காங்களான்னு சொல்கிறது இப்போலாம் ஆப்பிள்லேயே வந்து காட்டிடுது. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து அவங்க ஏர் டைட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்கேஸ் வந்து அவங்க சைனா போட்டிருந்தாங்கன்னா, இப்போ பார்த்தா இதில் வந்து நான் டிஸ்பிளே மாற்றிருக்கேன். இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கேன். இந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. ஓகேங்களா, இது நான் ட்ரூ டோன் ஆஃப் பண்ணிட்டு இது காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. 2 ஃபோனும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே, இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. ஓகேங்களா, இதில் எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றாதது, 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதே வந்து பேசிக்கான விஷயம். மேக்ஸிமம் இவ்வளோ தான். நீங்கள் வந்து டெமோ ஃபோனாக எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டிங்க, அதுக்காக வீடியோ போட்டேன். ஆக்சுவலி இது ஒரிஜினல் டெமோ ஃபோனு. அதனால் வந்து இப்போ கையில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதே வந்து நீங்கள் வந்து இங்கே விற்கிறத ஃபஸ்ட்டு, இங்கே மார்க்கெட்லாம் விற்கிறாங்களா டெமோ ஃபோன்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயமே இந்த மாடல் நம்பர் தான். மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்ஃபாபெட்டில் ஸ்டார்ட் ஆச்சுனாலே வந்து அது வந்து இவங்களே ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு நியூமெரிக்கலில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரிஜினல் டெமோ. இதில் வந்து எண்ணுக்கு பக்கத்தில் வந்து L/A வந்தால் கூட அது ஒரிஜினல் டெமோ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து நம்பர் இருக்கணும். நீங்கள் ஐபேட் எடுத்தாலும் சரி, வேறு என்ன எடுத்தாலும் ஆப்பிள் ப்ராடக்ட்டில் டெமோனாலே வந்து இங்கே வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அதுதான். மற்றபடி வந்து
யூசேஜ் வச்சே கண்டுபிடிச்சலாம். டெமோ ஃபோன்னா மேக்ஸிமம் வந்து பேட்டரி வந்து 80 கீழே தான் இருக்கும், அதாவது 90 கீழே தான் இருக்கும். உங்களுக்கு 100 வந்து 99%ல் 1% தான் சான்ஸ் இருக்குது 100 வரதுக்கு. ஏன்னா வந்து டெமோ வந்து எல்லாமே கண்டிப்பாக வச்சு ஆகணும். அவங்க வந்து ஸ்டோரில் வந்து உங்களோட லைவ் டெமோ வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த டெமோ யூனிட்டே மேக்ஸிமம் வந்து கொடுக்குறாங்க. டெமோவில் வைக்கலன்னா அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்து கேட்பாங்க, டெமோவில் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டால் இவங்க டெமோ கன்ஃபார்ம் வச்சிருக்கணும். ஒரு யூனிட் 2 யூனிட் தான் ஒரு ஸ்டோருக்கு வந்து வித்தவுட் டெமோவில் இருக்கும். மிச்சம் எல்லாமே டெமோவில் வச்சே ஆகணும். அவங்க ஒரு மாடலில் எல்லா மாடலும் டெமோ வச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டெமோ தரவே மாட்டாங்க. ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் வந்து டெமோ செக் பண்ணி வாங்கணும். ரீஃபர்பிஷ்டு ஃபோன் தான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டில் நான் சொல்கிறத வச்சு பார்த்து எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அண்ணன் தான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சப்ளையரே வந்து நம்ம அண்ணன் தான். அதாவது அவங்களுக்கு எப்படி வரும்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் வரும், மொத்த செட்டாக இப்படி வந்துடும். கேட்டால் வந்து அவங்க ஸ்பேருன்ற கான்செப்டில் உங்களுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்பேர்னால் இப்படி தான் வரும், டிஸ்பிளே இல்லாமல் பேட்டரி இல்லாமல் வந்துடும். இங்கே வந்து மார்க்கெட்டில் உள்ள பேட்டரி வாங்கி அவங்க வந்து ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பேட்டரி 100 வர வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்படி தான் வந்து இங்கே நம்ம சென்னைக்குள்ளே இப்படி தான் வரும். இந்த மாதிரி ஹவுசிங்கு போர்டு வரும், மிச்சம் எல்லாமே தனித்தனி காம்பனன்ட்ஸாக வந்துடும். இங்கே வந்து ரீஅசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏர் டைட் கூட பண்ணுறாங்க. ஏர் டைட் மீன்ஸ் இங்கே ஒரு கேஸ்கெட் ஒட்டி அதில் வந்து ஏர் டைட் பண்ணுற மாதிரி கூட இப்போ ரீஃபர்பிஷ் ரெடி பண்ணுறாங்க. நிறையா பேர் சொல்லுவாங்க ஏர் டைட்டாக இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஏர் டைட்டாக இருந்தாலுமே அது ரீஃபர்பிஷ்ட் வந்து இவங்க பண்ணுறது தான். ஓகேங்களா, ஏர் டைட் நம்ம கூட பண்ணலாம். ஒரு மிஷின் தான், கம்ப்ரஸிங் மிஷின் வச்சு ஆனால் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அது ஏர் டைட் ஆகிடும். அதனால வந்து உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் டெமோன்னு சொல்ல முடியாது. டெமோன்றதே வந்து லிமிடெட் யூனிட்ஸ் தான் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மிச்சம் எல்லாமே வந்து அன்ஆத்தரைஸ்டு ரீஃபர்பிஷ் தான் இருக்கும். ஆத்தரைஸ்டு ரீஃபர்பிஷ் இருக்காது. ஆத்தரைஸ்டு ஆப்பிளே வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சர்டிஃபைடு ஆப்பிள் ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்லி ஒரு ஃபோனே விற்கிது. அது தனியாக இருக்கும், அது ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி ரேட்லாம் தரமாட்டாங்க. அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அது ஆனால் சர்டைன் மாடலுக்கு தான் இருக்கும். ஐஃபோன் 12, 12 மினி, 13 கிடையாது, 13 மினி, 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ், 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ், அப் டு 16 ப்ரோ வரைக்கும் இப்போ வந்து சர்டிஃபைடு ரீஃபர்பிஷ்ட் ஆப்பிள் ஐஃபோன் நம்மள்ட்ட இருக்குது. அது வந்து 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். அது ஒயிட் கலர் பாக்ஸ் வரும். நீங்கள் கூட ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சர்டிஃபைடு ஆப்பிள் ரீஃபர்பிஷ்ட் மொபைல்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு இமேஜஸ் வரும். அதுதான் உண்மையான ரீஃபர்பிஷ்ட் பை ஆப்பிள். ஓகேங்களா, மிச்சம் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் தான் அவங்களே ரீஃபர்பிஷ் பண்ணுறது அன்ஆத்தரைஸ்டாக. ஓகேங்களா, இவ்வளோ தான், மிச்சப்படி வேறு எதுவுமே கிடையாது. ப்ரீ ஓன்டுமே இதே மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் ப்ரீ ஓனில் வந்து அவங்க மாற்றினா கூட அதில் விசிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது வந்து பேசிக் தான். இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சொல்லி எங்கே வச்சேன் அதை தெரில, ஒரு நிமிஷம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து பேசிக் செக் தான். அந்த ஏர் டைட் சொன்னல, இதில் வந்து சிம்ட்ரேல பார்த்தீங்கன்னா நிறையா மாடலுக்கு வந்து அப் டு வந்து உங்களுக்கு 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சிம்ட்ரேல ஐஎம்இ நம்பர் வரும். இன்கேஸ் அவங்க மாற்றிருந்தாங்கன்னா இந்த ஐஎம்இ நம்பரோட தான் மாற்றணும். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்இ நம்பர் வந்து இங்கே கீழே விசிபிளாக இருக்கும். இந்த ஐஎம்இ நம்பர் வந்து இந்த சிம்ட்ரேல இருக்கும். இதை எடுத்து செக் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து மாற்றிருக்காங்களா இல்லையான்னு. அந்த ஒரிஜினாலிட்டியாக சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. பட் ஆனால் ரீஃபர்பிஷ் வந்து ஒரிஜினல் ரீஃபர்பிஷ் சைனாவில் இருக்குது, அது ரேட்டு கூட. அவங்க இங்கே இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ரேட்டில் விற்கவே முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் செக். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆனால் நிறைய ஆப் வந்துருக்கு எதாவது ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் மேஜராக, அதாவது இன்டீரியராக வந்து இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஆப் வைஸ் நீங்கள் செக் பண்ணுறது வேறு, இது வந்து இன்டீரியராக செக் பண்ணுறது. ஓகேங்களா, இவ்வளோ தான், மிச்சப்படி பெருசுலாம் கிடையாது, ஈஸியாக செக் பண்ணிடலாம் ஒரிஜினல். ஏன்னா நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக வந்து கடை சொல்ல விரும்பலை, ஈக்காட்டு தாங்கல அந்த கடை இருக்குது, அவங்க டெமோன்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகி சார்ஜ் உடனே ட்ரெயின் ஆகுதான். அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, சர்வீஸ் பண்ணி தரோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து டெமோவே கிடையாது, டெமோன்னு சொல்லி தான் விற்று 65,000 கொடுத்து 14 ப்ரோ வாங்கியிருக்காங்க. அந்த கடை கூட ஈக்காட்டு தாங்கல்ல இருக்குது. ஓகேங்களா, அந்த கடை பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபோன் ரெடி ஆகி வரல. ஓகேங்களா, டெமோன்னு சொல்லி விற்றுருக்காங்க 65,000 ஐஃபோன் 14 ப்ரோ 256 GB. ஆனால் அது டெமோவே கிடையாது. அது வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னு சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரிஜினல் ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால்ட் வராது. இங்கே உள்ள மார்க்கெட் ரீஃபர்பிஷ் மட்டும் தான் ஃபால்ட் வரும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you.